welcome to my escape room. பாருங்க சூப்பரா நம்ம வீட்ல விளைஞ்ச பொட்டேட்டோ இத வச்சு நம்ம சிப்ஸ் பண்ணலாம். நான் ஏன் சிப்ஸ் சூஸ் பண்ணேன்னா நம்ம வந்து இதுல மேக்ஸिमम பொட்டேட்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும், நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ வேணும். அதுக்கு அப்புறம் நான் வெறும் salt தான் ஆட் பண்ண போறேன் இந்த மசாலா போட போறதுல. அப்பதான் வந்து நம்ம பொட்டேட்டோட டேஸ்ட் நல்லா தெரியும். அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்க எண்ணெய். இதுதான் ரொம்ப லிமிட்டட் இன்கிரிடியன்ட்ஸ் தான். இது இப்போ எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து தின் ஸ்லைசஸாக சீவிக்க போகிறேன். வாஷ் பண்ணிட்ட அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆல்மோஸ்ட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நான் தோல் தனியாக சீவ போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தோலே இப்போ ஆல்மோஸ்ட் பிஞ்சு வர மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தனியாக தோல் சீவ வேண்டாம், இதை நம்ம ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தின் ஸ்லைசர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயின் நைஃப்லேயே நீங்கள் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்குது இந்த ஸ்லைசஸ்ஸு. இந்த மாதிரி நல்லா தின்னாக அந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்லைசர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து இதை நைஃப்பில் கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இப்போ வந்து இந்த பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச்சை வந்து நம்ம நல்லா தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா பாருங்கள் ஒயிட்டாக வரும். இதுதான் அந்த பொட்டேட்டோட ஸ்டார்ச். இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக பொட்டேட்டோ சிப்ஸ் வரும். இதை நல்லா 2 to 3 டைம்ஸ் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து நம்ம பொட்டேட்டோஸை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கிளியராக இருக்குது. இப்போ இதுக்கு உண்டான சால்ட் ஜஸ்ட் அந்த பொட்டேட்டோவுக்கு அந்த சால்ட் லைட்டாக தான் ஏறும், ரொம்ப ஏறாது. நம்ம மேலே போடுற கோட்டிங் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதில் வந்து நல்லா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியிலே இது 30 மினிட்ஸ் ஊறணும். ஸோ அப்போ தான் வந்து லைட்டாக அந்த பொட்டேட்டோவுக்கு சால்ட் லைட்டாக ஏறும். அதுக்கு மேலே நம்ம எப்படியும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு டாப் அப் பண்ணிப்போம். ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் சால்ட் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம பொட்டேட்டோ வந்து 30 மினிட்ஸ் இந்த மாதிரி சால்ட் வாட்டரில் இருந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து இது வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி வெட்டாக போட்டால் அது சாகி ஆகிடும், எண்ணெயில் வெடிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் டவல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போட்டு நம்ம இது மாதிரி உணர்த்திக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ டவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸ் ப்ராசஸ் தான், பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் அந்த எஃபர்ட்டுக்கு. நல்ல கிறிஸ்பி டேஸ்டி சிப்ஸ் கிடைக்கும். நம்ம வீட்லேயே விளைஞ்ச உருளைக்கிழங்கு வேறு, எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கணும் தானே. ஸோ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எனி வெஜிடபிள் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம்.
இன்னொரு செட் வந்து இந்த மாதிரி தண்ணியிலே இருக்கட்டும். ஏன்னா வெளியில் எடுத்தால் அது ப்ரௌன் ஆகிடும். தண்ணியில் வச்சா நல்லா கலர் மெயின்டைன் ஆகும். இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சில் மினிமமாக போடுங்க. கொஞ்சம் அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நிறைய க்ரௌட் பண்ணிடக்கூடாது. க்ரௌட் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் மாறிடும். ஆயில் டெம்பரேச்சர் மாறி சரியாக ஃப்ரை ஆகாது. ஸோ அதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அஜிடேட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், டக்குன்னு ஆகிடும். அது சூடாக இருக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக தெரியாது. பட் ஒன்ஸ் அது ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஐ திங்க் யூ கேன் ஹியர் த சவுண்ட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர கிறிஸ்பி சவுண்ட். இதுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ அது நல்லா ஒட்டும் நம்ம சிப்ஸ் மேலே. இப்போ நான் வந்து இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோட ஃப்ளேவர் நல்லா தெரியணும், நம்ம வீட்டில் விளைஞ்ச பொட்டேட்டோ அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியணுன்ட்டு வெறும் சால்ட் போடுறேன். நீங்கள் வந்து அப்புறமா வேறு மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அது மாதிரி. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுல இந்த டிஷ். ரொம்ப ஈஸி, நம்ம டெய்லி பண்ணுற டிஷ் தான். ஆனால் இதில் ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்ச காய வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இவ்வளோ செடி இல்லைன்னா கூட 1-2 காய வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் தான். நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Super tasty cooking from my escape room to yours. Enjoy cooking!